அனைவருக்கும் வணக்கம். நான் ஓய் இந்திய பெண்ணே பாரதி பேசுகின்றேன். அ எனக்கு வந்து மேல்மலையனூர் நீங்க போயிட்டு 16ஆம் தேதிக்குள்ள வரணும் அப்படின்னு சொன்னதுனால, அ நான் போயிட்டு வந்தேன்னா, அதுக்கு காரணம் வந்து அந்த சொன்னவங்க வந்து மேல்மலையனூர் அங்காள பரமேஸ்வரியையே குலதெய்வமா கொண்டிருக்கிறாங்கன்றது ஒண்ணு. இன்னொன்னு அவங்க மேல அந்த அம்மனே அவங்க மேல வருவாங்க. அது வந்து இந்த சாமி வருதுன்றதே உண்மையான ஒரு விஷயம் இல்லன்றது இருக்கும். எனக்கும் உண்டு. அந்த மாரி வந்து நெறைய பேர் அந்த மாரி பண்றவங்க, அதிலேயே ஆக்ட் பண்றவங்க இருக்கிறாங்க. தன மேல ஒரு அட்டென்ஷன் வர்ற மாரி இருக்கிறவங்க இருக்கிறாங்க. இவங்களுக்கு அப்படி சொல்ல முடியாது. இப்ப யாரையும் தான் கண்ட்ரோல்ல வச்சுக்கணும்னு சொல்லிட்டு பண்றது கிடையாது. அவங்க ஒரு நல்லா ஏர்ன் பண்ற ஒரு நல்ல பொசிஷன்ல இருக்கிறவங்க. அவங்களுக்கு நெறைய அந்த கடவுள் மேல ஈடுபாடு இருக்குது. அதில அவங்களுக்குள்ள வர சில வைப்ரேஷன் நம்மளுக்கு இன்ட்யூஷனா சிலது தோணும் பார்த்தீங்களா? அந்த மாரி அவங்க சொன்னது தான். பேசிட்டே இருக்கும்போது நடுவுல நீங்க 16ஆம் தேதிக்குள்ள போயிட்டு வாங்கன்னு சொன்னது. உண்மையிலேயே 16ஆம் தேதி என்ன நடந்ததுன்னா, ஒரு அமானுஷ்யமான விஷயம் நடந்தது. அந்த இதுக்கு வந்து அந்த மேல்மணியனூர் போயிட்டு வந்த மஞ்சளுக்கு, குங்குமம், கயிறு அங்க போயிட்டு வந்த இதுங்கெல்லாம் வச்சு அனுப்புறேன். அது ஒரு வீட்டுக்கு போகுது வீட்டுக்குள்ள. அங்க தான் அந்த அமானுஷ்ய விஷயம் நடக்குது. அதனால அந்த இதுவரைக்கும் அவங்க என்கிட்ட வந்து இந்த மாரி அங்காள பரமேஸ்வரி விஷயமோ, இல்ல முருகரோ ஏதோ ஒண்ணு அவங்க வாராகி ரொம்ப சொல்லுவாங்க நடுவுல. ஆனா எப்போ ஒரு முறை சொல்லுவாங்க. ஆனா, இப்ப தான் ரீசென்ட் டேஸ்ல இந்த வாராகி ஸ்டைலுன்னு ஒண்ணு போட்டேன் பார்த்தீங்களா? தயவு செஞ்சு என் சேனல கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்களேன். தயவு செஞ்சு ப்ளீஸ் தயவு செஞ்சு என் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்கன்னு ரொம்ப ரிக்வெஸ்ட் பண்ணி கேட்டுக்கிறேன். நான் என்ன சொல்றேன்னா, அந்த அந்த அம்மா சொன்னதுனால, நான் போயிட்டு வந்ததுனால பயங்கரமான வித்தியாசமான நிகழ்ச்சிகள் நடந்ததுங்க. என் லைஃப்ல வந்து எக்ஸ்ட்ரீம் விஷயங்கள்லாம் நடந்ததுன்னு சொல்லலாம். அதாவது அந்த அவங்க சொன்னது, அதுக்கப்புறம் நான் போனது எல்லாமே அந்த பொங்கல் சமயத்திலிருந்து இன்னைக்கு வரைக்கும்னு வச்சுக்கலாம். அவ்வளோ விஷயங்கள் நடந்தது. அவ்வளோ அமானுஷ்ய விஷயங்கள். நீங்க பேய் கதைய ஒரு த்ரில்லு படத்த வந்து உங்களுக்கு சொன்னா கூட, ஒரு மித்துன்னு பார்க்கலாம். அது ஒரு கற்பனை கதைன்னு பார்த்துட்டு போலாம். ஆனா, நிஜமாவே இருக்கும். நான் பேய பார்த்தேன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா? நான் அமானுஷ்ய பார்த்தேன். இல்லன்னா கடவுள பார்த்தேன். அப்படி சொல்லுவாங்க. அது ஒரு மாரி நடந்து வந்து என்கிட்ட பேசினாங்கன்னுவேன். அதெல்லாம் கூட அவங்களுக்கு உள்ளுக்குள்ளேயே இந்த ஆழ்ந்த விருப்பத்தின் காரணமாக, தன்னுடைய தலைக்குள்ளேயே நடக்கின்ற விஷயம். கண்ணில் பார்த்தது போன்றவே கட்டாயம் கண்லயே பார்த்துட்டோன்ற மாரி ஒரு நிகழ்ச்சியும். காத்துல துழாவி கையில பார்த்தோம்னா, அங்க எல்லாமே இருப்பாங்க. ஆனா, கண்ல நிச்சயமா பார்த்த மாரி ஒரு உணர்வு ஏற்படும். அப்படி தோன்ற விஷயம் தான்னு வச்சுக்கோங்களேன். ஆனா, எப்பவுமே நீங்க அப்படி பார்க்காம, நடக்கின்ற நிகழ்வுகள் அந்த மாரி விஷயங்கள்ல உங்களுக்கு ஒரு எக்ஸ்ப்ளைனே பண்ண முடியாது உங்களுக்கு. உங்களுக்கு நம்மள மீறி ஏதோ ஒண்ணு இருக்குது. இந்த உலகத்தில கடவுள் சக்தியோ, ஏதோ ஒரு பிரபஞ்ச சக்தி இருக்குது. அதில ரொம்ப நெகட்டிவான விஷயங்கள் இருக்குது. அதில ரொம்ப பாசிட்டிவான விஷயங்கள் இருக்குது. நம்ப வந்து ஒரு 4 வருஷத்துக்கு முன்னாடியே ஏன் அந்த ரோடுக்கு போகாத போனோம்? நம்ப ஏன் 2 வருஷத்துக்கு முன்னாடியே இந்த கடவுள வணங்காத போனோம்? இந்த மாரி நெறைய கேள்விகள் இருக்குது. அந்த கேள்விகள் கேட்டுக்கொண்டே இருக்க பிரபஞ்சம் உங்களுக்கு அற்புதமான விடைகள குடுத்துட்டே இருக்கும். அந்த மாரி அவங்க என்ன பண்றாங்கன்னா, இந்த மாரி நீ அந்த கடவுள பேசு, இந்த கடவுள பேசு, இன்னும் சொல்லப்போனா அங்காள பரமேஸ்வரிய பத்தி பேசுங்கன்னு கூட அவங்க சொன்னது கிடையாது. ஆனா நான் பார்க்குறேன்னு சொல்வேன் எப்பவுமே. அது எப்படி நான் கரெக்ட்டா ஒரு விஷயத்த பத்தி யோசிச்சுட்டு இருக்கும்போது, எப்போ 2 மாசத்துக்கு ஒரு முறை பேசுறீங்க. ஆனா நான் என்னுடைய தேடலுக்கு ஏத்த மாரி எதனா அதுக்கு சம்மந்தப்பட்டது பேசுறீங்களே, அப்பன்னா நீங்க அங்காள பரமேஸ்வரி தான். அப்படி சொல்வேன் நான் எப்பமாரு. நான் உங்கள அங்காள பரமேஸ்வரியா தான் பார்க்குறேன். உங்க மூலமா ஒரு நியூஸோ, உங்க மூலமா ஒரு ஃபார்வர்ட் மெசேஜோ வந்தா, அத நான் அங்காள பரமேஸ்வரி ரூபமா தான் பார்க்குறேன் அப்படின்னு அவங்ககிட்ட நான் சொல்லுவேன். ஆ அவங்க அந்த மாரி. அவங்க நேத்தும் நேத்தும் மெசேஜ் ஒண்ணு அனுப்புறாங்க. ஆ இதில நான் உங்களுக்கு வாராகி விஷயம் வேற சொல்லியிருந்தேன். வாராகி ஸ்டைல்னா, வாராகி எப்பவுமே என்ன பண்ணுவாங்கன்னா, நீங்க நான் சொல்ற மாரி கொஞ்சம் ஒரு மாரி கும்பிடணும் அத. அதெல்லாம் நான் திரும்ப திரும்ப அத சொல்ல போறதில்ல. ஏற்கனவே நேத்து முந்தா நேத்து ஒரு ஷார்ட்ஸும், ஒரு பெரிய வீடியோவும் போட்டிருந்தேன். வாராகி ஸ்டைல்னா என்ன ஏதுன்னு போட்டிருந்தேன். அதில போய் பாருங்க. இதுக்கு முன்னாடி போட்ட 2 வீடியோவுமே வாராகி சம்மந்தப்பட்ட விஷயம் தான். அது ஃபுல்லா பல வருஷமா நான் 15 இயர்ஸா ஸ்டடி பண்ண ஒரு விஷயம் வாராகிய பத்தி, இப்போ ஒரு ஆன்சர் கிடச்சிக்குது. வாராகி அம்மாவ பத்தி அப்படின்னு போட்டிருந்தேன் நானு. அத நான் போட்ட உடனே அவங்க தம்ப்நெயில் பார்த்தாங்களா என்னான்னு தெரில. அவங்க ஒரு வாராகி இது ஒண்ணு அனுப்பிச்சாங்க எனக்கு. அதில வாராகி நான் உன் வீட்டுக்கு வந்திருக்கின்றேனோ ஏதோ ஒண்ணு அவங்க அனுப்பிச்சிருந்தாங்க. ஒரு இது மாரி ஏஐ வீடியோ மாரி இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன். அவங்க 1 வாரம் பொறுத்து தான் ஒரு பெர்சன் வரதா இருந்தது எங்க வீட்டுக்கு. நான் உங்களுக்கு என்ன சொன்னேன், அந்த அம்மா கூட ஒரு கடவுள சேர்த்து வணங்குறது பெஸ்ட்டு அப்டின்னேன். எப்படி வந்து எங்க வீட்டுக்கு வந்த ஒருத்தர் வந்து மேல்மணியனூர் அங்காள பரமேஸ்வரி ரூபமாக வந்தாங்க. அவங்க கிட்ட நான் ஒரு சில்க் சாரி மாரி ஒண்ணும், கூட இந்த மாரி இந்த மஞ்சள் குங்குமம்லாம் மேல்மணியனூர்தே எடுத்து குடுத்தம்போது, அந்த வீட்டுக்குள்ள போய் ஒரு அமானுஷ்ய விஷயங்கள் நடந்ததோ, அந்த மாரி நான் வாராகி வீடியோ உங்களுக்கு நான் போட்ட பின்னாடி, வாராகி ஸ்டைல் உங்களுக்கு வீடியோ போட்ட பின்னாடி, வா வாராகி ஆர்ட்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்ல ஒண்ணு இவங்க அனுப்புறாங்க. இவங்க தான் ஹரிணின்றவங்க தான்
இப்போ நான் சொன்னது அவங்க தான் வந்து போய் 16ஆம் தேதிக்குள்ளே போன்னு சொன்னது. அவங்க பேர் ஹரிணி. அவங்களுடைய குலதெய்வம் தான் மேல்மணியனூர் அங்காள பரமேஸ்வரி. அவங்க நான் உங்களுக்கு வீடியோ போட்ட தம்ப்நெயில் அவங்க பார்த்தாங்களா? இல்லை சும்மாவே எதேர்ச்சியா எப்பவுமே ரேண்டமாக அனுப்புவாங்க அப்படி அனுப்பிச்சாங்களா தெரில. வாராகி பற்றி சொல்கிற மாதிரி என்னை காப்பாற்று என்று சொல், என்னை காப்பாற்று என்று சொல் அப்படின்ற வீடியோ தான் நினைக்கிறேன் அது. அந்த வாராகி இதில் இருந்தாங்க அந்த ஆர்டிஃபிஷியல் இதில். என்னை காப்பாற்று என்று வாராகியிடம் கேள், உன் வாழ்க்கையில் அற்புதங்கள் நடக்கும் அப்படின்னு சொன்னாங்க. இதுக்கு முன்னாடியே ஒரு டேக் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். உங்களுக்கு ஞாபகம் இருக்குதா தெரில. நிறைய பேருக்கு தெரியும் அது. வாராகி 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 என்றே உன்னை சீரான அன்புடன் மனமுருகி நான் அழைத்தால் வாராது இருப்பாயோ வாராகி என்னும் தாய் அப்படின்னு சொன்னால் நல்லதுன்னு சொல்லிட்டு இந்த யூடியூப்பு இந்த கூகுளெலாம் வர்றதுக்கு முன்னாடி காலத்தில் ஏதோ ஒரு புக்கில் அந்த வாராகி கோயிலில் போயிட்டு வாங்கின்னு வந்த புக்கில் இருந்தது அந்த வேர்டு. அதை சொல்லி சொல்லி நிறைய சொல்லுவேன். விஷ்ணு ஸ்லோகங்கள் என்னென்னோ ஸ்லோகமும் சொல்லுவேன். அது கூடவே பைஹார்ட் ஆகிடுச்சு. தானாக வந்துடும் அது வாயில். யாருக்குறைய 15 வருஷமாக நான் 20 வருஷமாக சொல்லிங்கிறேன்னு நினைக்கிறேன். அதை என் பாட்டுன்னு அது நிறைய பேர்து வரும் லைனாக. தானாக மனப்பாடம் ஆகிடுச்சு அது. அதனால் வந்துடும் அது எனக்கு. இவங்க வந்து நான் வாராகி வீடியோ வாராகி ஸ்டைல் கண்டுபிடிச்சிருக்கேன்னு போட்ட உடனே இவங்களது வருது. அவங்களது வந்து வாராகி காப்பாற்றுன்னு சொல்லு 3 முறை சொல்லணும் ஏதோ ஒன்று வந்தது. அதை பார்த்துட்டு கொஞ்ச நேரத்துக்குள்ளே எனக்கு ரொம்ப உடம்பு சரியில்லக்கா, எனக்கு ரொம்ப ரொம்ப டயர்டாக இருக்குதுக்கா, என்னால் ரொம்ப அசதியாக இருக்குது, என்னவோ தெரியல, எனக்கு அந்த அங்காள பரமேஸ்வரியே சொன்ன மாதிரி இருந்தது எனக்கு. அவங்க பேசினாலே எப்பவுமே அங்காள பரமேஸ்வரி தான் நம்மளுக்கு ஏதோ விஷயம் சொல்கிறாங்க அவங்க மூலமாக தான் நினைப்பேன் எப்பவுமே. வியூவராக இருந்து அவங்களையே நான் கடவுளாக பார்க்குறது. அவங்களே எப்படி பிரியதர்ஷினியும் வியூவர் தான். அவங்க சொல்லி ராஜமாதங்கி அவங்க சொல்லி தான் ராஜமாதங்கி நான் வந்தாங்கன்னு நினைப்பேன். அந்த மாதிரி வியூவர் சொல்லி இன்னும் சொல்லப்போனால் கனகம்பட்டி பழனிசாமிவே இவங்க உனக்கு மோகன பிரியா அவங்க சொல்லி பேசுன்னு சொல்லி பேசி அவங்களோட ஜாஸ்தி நான் கும்பிடுவோம் போல் அந்த மாதிரி. அப்போ சில பேர் கோவம் வரும். அப்போ நான் சொன்னேனே இவங்களை பற்றி ஏன் பேசலை அப்படின்னா அதுக்கு தான் கோச்சிக்காதீங்க தயவு செஞ்சு. அது வந்து நான் பேசக்கூடாதுன்னு இல்லை. அந்த அந்த கனெக்ஷன் வரமாட்டேங்குது எனக்கு. ஒன்ஸ் ஒரு முறை கனெக்ஷன் வந்துடுச்சுன்னா என்ன ஆகிடுதுன்னா இந்த ஸ்தூல ஆத்மா மாதிரி தான். ஸ்தூல ஆத்மான்னு சும்மா லைட்டாக தான் வந்து அந்த இவர் ஜோதி பீடத்தில் வந்து அவர் சொல்கிறாரு உங்களுக்கு எப்பயோ முன்னையப்போ வீடியோவில். அந்த செகண்ட்லேருந்து எனக்கு அந்த ஸ்தூல ஆத்மாவை பற்றி நிறைய விஷயங்கள் தானாகவே தான் கூகுள்லையோ எதுவுமே இல்லாமையே தான் அந்த ஸ்தூல ஆத்மாவை பற்றி இன்னும் வேறு சில விளக்கங்களாக என்னுடைய தலைக்குள்ளே போயிட்டே இருக்குது. அதுலேருந்து வந்து அதுக்கேற்ற மாதிரி நிகழ்ச்சிகள் நடந்து தான் அதுலேயே இன்னொரு பிரிவாக ஸ்தூல அமானுஷன்ற விஷயத்த நான் கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு இதுவாக இருந்தது. அந்த மாதிரி இவங்களை வந்து அங்காள பரமேஸ்வரி ரூபமாக பார்க்குறோம். நம்ம வாராகி வேற இவங்க அமைச்சிருக்கிறாங்களே அப்படின்னு நினைக்கும் போது இவங்க மறுபடியும் எனக்கு வாய்ஸ் மெசேஜில் வந்து ரொம்ப டயர்டாக இருக்குது. இன்னும் அங்காள பரமேஸ்வரியே சொன்ன மாதிரி இருந்தது. எனக்கு ரொம்ப ஒரு மாதிரி இருக்குது. நான் வந்து சொல்கிறேன், நீ மகேஸ்வரி இந்த சப்தகன்னியில் பழைய காலத்து சப்தகன்னி வேறு, இப்போ சமீபத்தில் வந்த சப்தகன்னியில் தான் இந்த வாராகி இந்த மகேஸ்வரி கௌமாரியெல்லாம் வருது பாருங்கள். அது அந்த மகேஸ்வரியை பற்றி நீ பேசுக்கா. இப்படி இவங்க சொன்னதே இல்லை. இவங்க ஏறக்குறைய ஒரு 4 வருஷமாக எனக்கு என்னோடய வியூவராக இருக்காங்க. வியூவராக இருந்து இப்போ ஃபுல்லாக அக்கா தான் பேசுவாங்க. அவங்க இது பண்ணுறாங்க. அவங்க சொன்ன வார்த்தைக்காக நான் மேல்மணியனூர் அவங்க அங்கப்பிரவேசம் பண்ணணுன்னு வேண்டுன்றாங்க. அவங்க சொன்னதுக்காக வேண்டுறேன் 3 வருஷத்துக்கு முன்னாடி. இப்போ போய் வேறு ஏதோ ஒரு வேண்டுதல் வேண்டி முடிச்சுட்டு வான்றாங்க. அதையே நான் முடிக்காமக்கிறேன்னு போய் முடிக்கிறேன். அந்தளவுக்கு அவங்க சொல்லுக்கு மரியாதை கொடுத்து அவங்களையே நான் அங்காள பரமேஸ்வரியாக பார்க்குறேன்னு வச்சுக்கோங்களேன். அவங்க வார்த்தையில் சொல்கிறாங்க, நீ மகேஸ்வரியை பற்றி பேசுன்னு. அது வந்து லைனில் கூட வரல. 2வது சப்தகன்னியில் 2வது தான் நினைக்கிறேன் மகேஸ்வரி. அந்த மகேஸ்வரியை பற்றி நீ பேசுக. சப்தகன்னியில் வராங்க அவங்க. அந்த மகேஸ்வரியை பேசு. வேறு எதுவுமே சொல்ல அவங்க. வாராகிது ஒன்று நேற்று அமிச்சாங்க. அதுக்கு முன்னாடி முந்தா நாள் அமிச்சாங்க. நேற்று வந்து மகேஸ்வரியை பற்றி நீங்கள் பேசுங்க. அவங்க சப்தகன்னியில் ஒரு லைனில் வரவங்க. அவங்கள பற்றி பேசு அப்படின்னு ஒரு வாய்ஸ் மெசேஜ் அனுப்பிச்சிருந்தாங்க. அவ்வளோதான், எதுவுமே இல்லை. அது நான் வந்து அங்காள பரமேஸ்வரி எனக்கு வச்ச ஆணையான்னு நினைக்கிறேன். 2வது உங்கள்கிட்ட சித்ராதேவி நமக்குன்னு சொல்லிட்டு 16 நாள் சொல்லுங்கள். அந்த சமயபுரம் மாரியம்மன் நினச்சின்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன். மஞ்சள் போட்டு குளிங்க. வேப்ப இலையை தண்ணியில் போட்டு வச்சுருந்து அந்த தண்ணியை கொஞ்சம் வீட்டில் தொளிச்சிட்டு அதையே தண்ணியில் போட்டு குளிங்கன்னு சொல்லிட்டுருக்கிறேன். இந்த சமயத்தில் சமயபுரம் மாரியம்மா, மேல்மணியனூர் அங்காள பரமேஸ்வரெல்லாம் யார் இருக்கிறதெல்லாம் 7 பேரில் அந்த மகேஸ்வரியை பற்றி மட்டும் நீ பேசுன்னு சொல்கிறதுனால நம்ம அவங்கள வர வச்சுக்கலாம் அப்படின்னு நான் உங்களுக்கும் சொல்கிறேன். வர வச்சுக்கலான்னா நான் நிறைய பேரை வீட்டில் கூட்டின்னு வந்து நிறைய சாமிகளை கூட்டின்னு வந்து அவங்களுக்கெல்லாம் சோஃபா போட்டு அவங்களுக்கெல்லாம் டெய்லி வடை பாசம் செஞ்சு வச்சு டெய்லி அவங்களுக்கெல்லாம் வந்து தூப தீபம் ஏற்றி அவங்களுக்கு டெய்லி வந்து வெல்வெட்லேயே துணி போட்டு நீங்கள் இதெல்லாம் பண்ணுங்க நான் சொல்ல போகிறேன்.
அவங்க பேர் சொல்ல போகிறேன், இத்தனை முறை சொல்லுங்கன்னு சொல்ல போகிறேன், அத்தோடு வந்து அந்த எந்திரம் முடிஞ்சா போட்டுக்க சொல்ல போகிறேன், அவங்கள பற்றி கொஞ்சம் விஷயம் தெரிஞ்சுக்க சொல்ல போகிறேன், அவங்க பேர் அந்த அதே பெயரை உடையவங்க யாருன்னா கண்ணில் படுறாங்களான்னு பார்க்க சொல்ல போகிறேன், அவ்வளோதான். அந்த அம்மா கொடுத்த ஒரு ஆர்டராக நம்மளுடைய ஃபேமிலி இந்திய பெண்ணை குரூப்பில் இருக்கிறவங்க நமக்கு நம்மளுடைய அந்த பிரபஞ்ச ஒரு விஷயமாக நம்ம பார்க்குற ஒரு விஷயம் தொடர்ந்து என் சேனலில் பார்க்குறவங்களுக்கு ஒரு பிரபஞ்ச இதுவோடு பார்க்குறது, அதே சமயத்தில் மொத்தமாக சாங்கிய சம்பிரதாயங்கள் எல்லாம் போட்டு 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 நம்ம ஏற்றிக்கக்கூடாதுன்றது. ஆனால் சுற்றி நடக்கிற விஷயங்களை கவனிக்கணும். அந்த மாதிரி நம்மளோட கான்செப்ட் எல்லாம் நிறைய வியூவர்ஸ்க்கு புரிஞ்சு நீங்கள் போகிற இதிலே தெரியுது. எனக்கு இந்த மாதிரி கனவு வந்தது, நான் இந்த மாதிரி பெயர் கொண்டவங்களை பார்த்தேன், நீங்கள் சொன்ன மாதிரி நான் கூட பசுவை பார்த்தேன், நீங்கள் சொன்ன மாதிரி நான் கூட பிளாக் அண்ட் ஒயிட் இது பார்த்தேன். அப்படி சொல்லும்போது நீங்களும் அந்த கான்செப்டில் தான் இருக்கிறீங்க அப்படின்னு புரிஞ்சு தான் நம்ம இந்த கடவுள்களை வணங்கிட்டு வரோம். அந்த மாதிரி பார்க்கும்போது நான் தமிழ்நில ஒன்று போட்டிருக்கேன் பாருங்கள், அதை நல்லா பார்த்துக்கோங்க. மறுபடியும் அதை வேணால் நான் கம்யூனிட்டி போஸ்ட்டில் கூட போடுறேன். அந்த எந்திரத்தை நீங்கள் போட்டுக்கோங்க. போட்டுட்டு நீங்கள் சும்மா ஒரு 9 நாள் இல்லைன்னா 7 நாள் வச்சுக்கோங்க. ஏன்னா சப்தகன்னின்றது 7. அதனால் இந்த மகேஸ்வரி பற்றி தான் இப்போ நம்ம பேசுகிறோம். இவங்க முதல் கிடையாது, 2வது தான். சமீபத்திய சப்தகன்னி பெயர்களில் 2வது லைனில் வரவங்க மகேஸ்வரின்றவங்க. அவங்கள பற்றி பேசுன்னு சமயபுரம் மாரியம்மா சொன்னதுனால, மேல்மணியனூர் அங்காள பரமேஸ்வரம்மா சொன்னதுனால அதை நான் ஒரு ஆர்டராக நினச்சி இதை பண்ணுறேன். அந்த இது வந்து அந்த இதில் வந்து இருக்குது, டக்கை உடுக்கை அந்த சுற்றி வர்றது. இங்கே பாருங்கள், இந்த இடத்துல டக்கை உடுக்கை டமாரம் சூலம் கட்கம் முசலம் கதை நாகபாசம் அப்படி எழுதணும். நடுவில் இந்த இடத்துல பைம் ரம் வா சம் இன் டம் உக்ரரூபா ஹீம் பட் அப்படின்னு இருக்கு. இதை போட்டுக்குங்க. இதில் வந்து அந்த அம்மா பற்றி நான் கொஞ்சம் சொல்லிடுறேன். இதுக்கு நடுவுலேயே இன்னொரு விஷயம் என்னென்னா, நான் சொன்னேன் பார்த்தீங்களா, உங்களுடைய இது வந்து வாராகி ஸ்டைல் இதெல்லாம் பேசின பாருங்க. அப்போது ஒரு வாரத்துக்கு அப்புறமா வர வேண்டியவங்க வாராகியை வந்து நீங்கள் கூட ஒரு வேறு ஒரு சித்தரை நினச்சி கிருபானந்த வாரியாரும் இவரையும் கூட நினச்சி கும்பிடுங்க. இல்லைன்னா வேறு ஏதோ ஒரு கடவுளை கூட வச்சு வணங்கணும், கிழங்குகளை வச்சு கூட வணங்கலான்னு சொல்கிறேன் பாருங்கள். தேய்பிறை பஞ்சமி ஞாயிற்றுக்கிழமைன்னு சொன்னேன் பாருங்கள், நேற்று தான் ஞாயிற்றுக்கிழமைன்னு சொன்னேன் பாருங்கள். அதில் விடிய 4 மணிக்கு ஃபோன் பண்ணி அவங்க ஒரு வாரம் பொத்து வர வேண்டியவங்க விடிய 4 மணிக்கு பண்ணி 4:30க்கே அங்காள பரமேஸ்வரி ரூபமாக என் வீட்டுக்கு வந்தாங்கல்ல ஒரு 10 நாளைக்கு முன்னாடி. அந்த மாதிரி நேற்று தேய்பிறை பஞ்சமியில் வாராகி ரூபமாக கூட ஐயப்பனோட என் வீட்டுக்கு வந்தாங்க. அவங்க ஒரு வாரம் பொத்து வரதாக தான் இருந்தது. நான் எப்படி அவங்க கூட இன்னொரு கடவுளை வணங்கிங்கன்னு சொன்ன மாதிரி கூட ஐயப்பன் துணையோட வாராகி ரூபமாக இந்த முறை வந்தாங்க. 2023 அவங்க எப்படி வந்தாங்கன்னா பாஞ்சாலி ரூபமாக வந்தாங்க. இப்போது வந்து வாராகி ரூபமாக வந்தாங்க நேற்று. அதுவும் உங்களுக்கு சொல்கிறேன். அது கூடவே என்ன ஆச்சுன்னா, நேற்று ஃபுல்லாகவே 10 நாளாக நாங்கள் கூப்பிட்றோம் ஒருத்தரை எலக்ட்ரிஷியன் ஒர்க் பண்ணுறதுக்கு. அவர் வராரு. நேற்று தான் எனக்கு அவர் பேர் தெரியும். அதுக்கு முன்னாடி எப்போவுமே எங்கள் வீட்டுக்கு சரவணன்றவர் தான் முக்கியமான சில விஷயங்கள் நடக்கும்போது அவர் வர மாதிரி ஆகும், எலக்ட்ரிக்கல் ப்ராப்ளம் வரும், அவர் சரவணன்றவர் வீட்டுக்கு வர மாதிரி ஆகும்னு சொல்லுவேன். அவர் சரவணன்றவர் கூப்பிட்டா கூட இந்த முறை வரல. ஏன் வரலன்னு கேட்டால், இந்த முறை வேறு யாரோ ஒரு எலக்ட்ரிஷியனை கூட்டின்னு வரேன்னு சொல்கிறார் அவர். அந்த வாராகி ரூபத்தில் வந்ததும் நேற்று தான். அந்த இன்னொரு எலக்ட்ரிஷியனை நான் கூப்பிட்டு வரேன்னு சொல்லிட்டு ஏறக்குறைய நேற்று ஃபுல்லாகவே வீட்டு ஃபுல்லாக எலக்ட்ரிஷியன் ஒர்க் பண்ணிட்டு இருந்தார் அவர். அவர் கிளம்பும்போது தான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் அவர் பேர் எங்கள் ஹஸ்பண்ட் கூப்பிட்றத பார்த்து அவர் பேர் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டேன். ராமன் இங்கே வாங்க அப்படின்னாரு. அது எப்போவுமே தெரிஞ்ச விஷயம். நான் சொல்லுவேன் இல்லைங்களா, இந்த ராமன் வாராகி அவங்கெல்லாம் ஒரு செட் ஆஃப் அவங்கெல்லாம் உங்களுக்கு அது அப்படியே இருக்கட்டும். அவங்க வந்தாங்க, வாராகி ரூபத்தில் வந்தாங்க. அவங்க கூட இன்னொரு ஐயப்பன் ரூபத்தில் ஒருத்தரும் வாராகி ரூபத்துலேயும் நேற்று காலையில் 4:30க்கு வந்தாங்க. அவங்க இருந்தாங்க. அவங்க இருக்கும்போதே ஃபுல்லாக அந்த ராமன்ற ஒரு எலக்ட்ரிஷியன் இன்றைக்கி தான் பண்ண முடியும் சண்டேன்றதுனால ஃபுல்லாக பண்ணிகிட்டு இருந்தார் நேற்று ஃபுல்லாக. அது ஒரு பக்கம் அப்படியே இருக்கட்டும். இந்தம்மா சொன்னதுக்காக மகேஸ்வரியை பற்றி இப்போ நான் சொல்கிறேன். அம்பிகையினுடைய தோளிலிருந்து உருவானவங்க தான் மகேஸ்வரி. ஈஸ்வரன் இவங்களுடைய சக்தியால் தான் சம்ஹாரமே செய்கிறாரு. மகேஷனுடைய சக்தியே இவர் தான். மகேஷன் அதாவது மகேஸ்வரி அப்படின்றதுனா, மகேஷ் அப்படின்னா அது சிவன். அந்த மகேஷனுடைய சக்தியே இந்த மகேஸ்வரி தான். 3 கண்கள் உடையவங்க, ஜடாமகுடத்தோடு இருக்கிற காட்சி அளிக்கிற இந்த அம்மா மகேஸ்வரி. இந்த அம்மா பேர் கேட்டுக்குங்க. மேல்மலையனூர் அங்காள பரமேஸ்வரி பேச சொல்லியிருக்காங்க என்ன.
இந்த அம்மா ரூபத்தில். ஏன் இதுக்கு முன்னாடி அந்த அம்மா கோயிலுக்கு போயிட்டு வந்தது எடுத்தப்போ அங்கே அமானுஷ்ய விஷயம் நடந்தது, அது தொடர்ந்து அமானுஷ்ய விஷயங்கள் நடந்ததெல்லாம் சொன்னேன். அப்போது உண்மையிலேயே அந்த 16ஆம் தேதிக்குள்ளே அவங்க போயிட்டு வந்ததுன்னு சொல்லி, அந்த 16ஆம் தேதி அந்த அமானுஷ்ய விஷயம் நடந்து, அதுக்கப்புறம் இன்னொரு நாளில் வந்து ஒரு பையன் ரொம்ப தூரம் போய், இன்னொரு பையன் இன்னொரு இடத்துல சூசைட் பண்ணிக்கிறது விஷயம், ஒரு துர்க்கை கோயில் போயிட்டு வந்துன்னு தொடர்ந்து அமானுஷ்ய விஷயங்கள் நடக்குது. அதனால் அந்த அந்த அம்மாவனுடைய ஆர்டர் இது, இந்த மகேஸ்வரியை பற்றி பேச சொல்லி. நாளன்னைக்கு தெரியும், ஒன்று 2 நாள் பொறுத்து தான் தெரியும். அது எப்படி அங்காள பரமேஸ்வரி அம்மா மகேஸ்வரியை ஏன் பேச சொன்னாங்க, அதுக்கப்புறம் என்ன அமானுஷ்ய விஷயம் நடக்குதுன்றதெல்லாம் இன்னும் 2 நாள் பொறுத்து தான் தெரியும். இப்போ நான் பேசி வச்சிடறேன் உங்ககிட்ட. நேற்று சொன்னேன்ல, முந்தின சொன்னேன்ல, நான் அப்போ தானே பேச முடியும் என்னால். அதுதான். முக்கண் படைத்தவள், ஜடாமகுடத்துடன் காட்சியளிப்பவள், மான் மழு ஏந்தி அபயவரதம் காட்டி 4 கையோடு இருக்கிறாங்க. ரொம்ப தூய்மையான வெந்நீரம் அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது. அவங்களுடைய திசை வந்து வடகிழக்கு, அதாவது ஈசான்யம். அங்கே தான் பூஜை ரூம் வைக்கணும் மெயினாக, அந்த இடத்துல. அந்த திசையில். அப்படி இல்லைன்னா வீட்டினுடைய சென்டர் பார்ட்டாக இருக்கணும், பேக்கில் மேற்கு பகுதியாக இருக்கலாம். அது ஆனால் 2 பக்கம் வேறு ரூம் வந்து சென்டரில் பூஜை ரூம் அப்படி வச்சாலும் வைக்கலாம். ஆனால் ஈசான மூலை தான் ரொம்ப மெயின் சொல்கிறாங்கல்ல, அந்த பகுதிக்கு உடையவராக வெண்ணிறத்தை விரும்பி வரக்கூடியவராக அந்த மகேஸ்வரி இருக்கிறாங்க. அந்த மகேஸ்வரன், அந்த ஈஸ்வரனுக்கு சக்தியை கொடுக்குறவங்க இந்த மகேஸ்வரி தான். இவங்கள வழிபட்டால் நம்மளுக்கு எதனா யார் மேலே கோபம் இருக்கும், எதிரிங்க மேலே. அன்றைக்கி இப்படி சொன்னியே, இன்றைக்கி இப்படி சொன்னியே, அது எப்படி நீ சொல்லலாம்? அந்த கோபத்தில் என்ன ஆகும்னா, இன்றைக்கி நீ செய்ய வேண்டிய வேலையை செய்யாத போயிடுவேன். இன்றைக்கி நீ செய்ய வேண்டிய நீ செய்யறதா இருந்துதானா, நீ ரொம்ப கோடிக்கணக்காக சம்பாதிக்கிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது. ஆனால் நீ நேற்று பண்ண விஷயங்களையே நினச்சிட்டு இருக்கிறதுனால, அந்த கோபம் உங்ககிட்ட இருக்கிறதுனால, இன்றைக்கி உனக்கு வேறு வகையில் வர வாய்ப்பெல்லாம் உனக்கு நீ கை விட்டுட்டு போயின்னு இருக்கும். அந்த கோபத்தை நம்ம அடக்கிறதுக்கு அந்த மகேஸ்வரி தான் நம்மளுக்கு சாந்தத்தை கொடுப்பாங்க. அவளுடைய வாகனம் வந்து ரிஷப வாகனம். அம்பிகையினுடைய இன்னொரு அம்சமாக போற்றப்படுகின்றவங்க. இவங்க 5 முகங்களையுமே, ஒவ்வொரு முகத்துலேயுமே 3 கண்ணு இருப்பாங்க. இவங்க வந்து ஒரு தத்துவமானவங்க. இவங்க விஷ்ணு தர்மோத்திர புராணத்தில் இவங்களை பற்றி சொல்லியிருக்குது. ஸ்ரீ தத்துவ நிதியாக இவங்களுக்கு வந்து 10 கரங்கள் இருக்குது. அதில் வலது பக்கத்தில் 5 கரங்களில் 1 அபயமுத்திரையில் இருக்கிறாங்க. அதிலையே இதில் வாள், வஜ்ரம், திரிசூலம், பரசு இதுங்க எல்லாமே இருக்கிறாங்க. இடது பக்கத்தில் வந்து வரத முத்திரை இருக்குது. அதில் பாசம், மணி, நாகம், அங்குசம் இதெல்லாம் இருக்குது அப்படின்னு இருக்குது. எருது வாகனமாக கொண்டிருக்கிறவங்களும் இருக்கிறாங்க. இவங்களுடைய மந்திரத்தை நான் டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன். மந்திரம் வந்து ஓம் மாம் மகேஸ்வரியை நமக, ஓம் ஈஷாம் மகேஸ்வரி கன்யகாயை நமக. ஆனால் அதில் காயத்ரி மந்திரம் என்னடான்னு கேட்டால், ஓம் ஸ்வேத வர்ணாய வித்மகே சூலஹஸ்தாய தீமகி தன்னோ மகேஸ்வரி பிரசோதயாத். உங்களுடைய கோபத்தை சும்மா தணிக்க மாட்டாங்க. ஒரு நியாயமான காரணத்தை ஏற்படுத்தி உங்கள் கோபம் தணிஞ்சு போகிற மாதிரி பண்ணிடுவாங்க. உங்களுக்கு பயங்கரமாக ஒருத்தர் மேலே பழி வாங்குகிற அளங்களுக்கு கோபம் இருக்குது, இல்லை அவங்க ஏதோ பயங்கரமான விஷயங்கள் உங்கள் வாழ்க்கையில் பண்ணிக்கிறாங்க. உங்கள் அப்பா அம்மா கூட பண்ணியிருக்கலாம், பாரபட்சம் பார்த்துருக்கலாம். உங்களை ஒரு மாதிரி பார்த்துருக்கலாம், உங்கள் கூட போகிறவங்கள ஒரு மாதிரி பார்த்துருக்கலாம். உங்கள் ஹஸ்பண்டு கூட உனக்கு பாரபட்சம் பார்த்துருக்கலாம். யாரோ பாரபட்சம் பார்க்கலான்னு வச்சுக்கோங்களேன். அந்த கோபம் உங்களுக்கு இருக்கும். எத்தனை பேருக்கு ஹஸ்பண்ட் வந்து வேறு இடத்துல அஃபேர் வச்சுக்கிறதோ, வேறு பெண் மீது நம்மளை இருக்கிற காலத்தெல்லாம் நம்மளை தேடி தேடி சுற்றின்னு வளர்த்திட்டு, அதுக்கப்புறம் வேறு ஒருத்தர் மேலே காதல் பண்ணுற விஷயம், கொஞ்சம் வசதியோ வாய்ப்போ நல்ல சம்பாதனையோ வந்துட்டு பின்னாடி உன்னை விட அழகாகிறாங்க, இல்லை உன்னை விட பெருசாக இருக்கிறவங்களுக்கு அவங்க மேலே கொஞ்சம் ஈர்ப்பு வருது போகிறதெல்லாம் வந்து அது நம்மளுக்கு பயங்கர கோபத்தை உண்டு பண்ணும். அவங்க வளர்ந்ததுக்கு காரணமே நம்மளாக இருக்கும். அவங்களுடைய இல்லாமை காலத்தில் நம்ம அதை போராடி நம்ம அவங்களுக்கோட குழந்த பிறந்து அவங்களுக்காக வேண்டி நம்ம வாழ்ந்து அவங்களுக்காக நிறைய விட்டு கொடுத்துருப்போம். ஆனால் அவங்களுக்கு வசதி வந்துச்சுன்றதுக்காக நம்மளை நிராகரித்து வேறு பெண்ணை இது பண்ணுறவங்களுக்கு வெளியில் சொல்லிக்க முடியாத அனுபவிச்சுட்டு இருப்பாங்க கோபத்தினால. இந்த மாதிரி டைப் ஆஃப் கோபமும் சரி. அந்த கோபத்தை தவிர்க்கிற மாதிரி நீ மகேஸ்வரியை வணங்கும்போது என்ன ஆகும்னா, அந்த கோபத்தை தணிக்கிற மாதிரி ஒரு விஷயம் நடக்கும். சும்மாவே அந்த தப்பு நடக்கிற மாதிரி இருக்கட்டும், ஆனால் நான் கோபத்தை சும்மா தணிச்சிருவேன். நீ போனால் போட்டுன்னு விட்டுரு, நீ போனால் போட்டால் மன்னிச்சிரு அப்படின்னு பண்ண மாட்டாங்க. நீ உன் கோபம் தணிவதற்கு ஒரு நிகழ்ச்சி நடக்கும். மகேஸ்வரியை நீங்கள் நான் சொன்ன இந்த எந்திரத்தையும் போட்டு நான் சொல்கிற அந்த மந்திரத்தையும் டெய்லி ஒரு 7 முறை உச்சரிக்கிறது. இப்போ நான் சொன்ன விஷயத்தை அப்படியே ஒரு 7 நாள் பண்ணால் போதும். இதை நீங்கள் பண்ணும்போது உங்கள் கோபத்துக்கு காரணமான விஷயம் பின்வாங்கும். உங்களுடைய கோபம் மறந்துட்டு உங்களுக்கு வேறு பிரச்சனை வந்துடும், அதனால் அதை நீங்கள் மறந்துடுவீங்கன்னு அப்படி அர்த்தம் கிடையாது. உங்கள் கோபத்துக்கு காரணமான விஷயத்துக்கு
ஒரு தண்டனையோ அல்லது பின்வாங்குதலோ அல்லது அது அமுந்து போகிறதோ அல்லது அந்த விஷயம் பஸ்மமாகி போகிறதோ இல்லை இத்தனை நாள் நீங்கள் வேறு மாதிரி ஒன்று நினச்சி அப்புறம் கிட்ட போய் பார்க்கும்போது அது வேறு விஷயமா இருந்து அந்த கோபத்தை நீங்கள் கைவிடும்படி ஒரு நிகழ்ச்சி நடந்து விடலாம். அதுதான் இந்த மாவு கும்புறது மூலமாக நம்மளுக்கு கிடைக்கிற விஷயம். பிரபஞ்சம் எனக்கு உணர்த்துகின்ற விஷயம் அந்த மேல்மணியினூர் அங்காள பரமேஸ்வரி என் மனதில் உணர்த்தி உங்களிடம் சொல்லச் சொன்ன விஷயமாக எனக்கு ஆழமாக புரிந்து கொண்டதை நான் உங்களுக்கு சொல்கிறேன். என் சேனலில் நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்யணும். இப்போ அதோடு நிற்கலை, சப்ஸ்கிரைப் செய்யன்னு சொன்னோடனே நான் முடிச்சிட்டேன் அப்படின்னு இல்லை. இந்த மகேஸ்வரி வந்து இந்து மதத்தில் உள்ள ஒரு சாதியாக இது வேறு ப்ராஸ்பெக்ஷனில் நான் சொல்கிறேன். இப்போ இது வரைக்கும் நான் சொன்னது நம்ம எப்போவுமே லாஸ்ட்டில் தானே சொல்லுவோம் வணங்க வேண்டிய முறை அந்த அம்மாவால் நான் கண்டுபிடிச்ச விஷயம்னா அதெல்லாம். ஆனால் அது முதல்ல சொல்லிட்டேன். இன்னொரு விஷயம், இந்த மகேஸ்வரியை நம்ம இப்படி பார்க்குறோம், அது ஒரு பக்கம். ஆனால் இதே மகேஸ்வரியை இந்து மதத்தில் இது ஒரு சாதியாக, இந்த மதம் சொல்கிறாங்க இல்லையா, செட்டியார்கள்னு சொல்கிறாங்க இல்லைங்களா, அந்த மாதிரி ஒரு சாதியாக இந்த மகேஸ்வரி இனம் அப்படி மதமாக இருக்குது. இதில் ஏன்னா என்ன அந்த மேல்மணியினூர் அம்மா சொல்கிறதுனால எதெல்லாம் நம்ம பேசினா நல்லாயிருக்கும் அந்த அம்மா பேச சொல்லிக்கிறாங்க. அவங்க ரொம்ப ஹெட் ஆஃப் த டிபார்ட்மெண்ட்டில் என்ன பேச சொல்லிக்கிறாங்க. எது வரைக்கும் பேசினா நல்லாயிருக்கும்ன்றதை தெரிஞ்சு தான் பேசுகிறேன். அதனால் கவனிங்க. இந்த பாரம்பரிய தொழிலாக வர்த்தகம் வாணிபம், ஏன்னா இப்போ அந்த மாதிரி கோவத்தை தணிச்சிருவாங்களா அவள்தானா அப்படின்னு உங்கள் மைண்டில் தோணும். இல்லை, இவங்க கமர்ஷியலு, நீங்கள் தொழில் வியாபாரம் அதில் வரத்துக்கும் இந்தம்மா ஹெல்ப் பண்ணுவார்கள். ஏனென்றால் இந்தம்மாவுக்கு வந்து பாரம்பரிய தொழில் வர்த்தகம், அந்த வர்த்தக தொழிலை பண்ணுறாங்க பார்த்தியா நார்த் சைடில் இந்த மாதிரிலாம், அவங்களுடைய மதத்தினுடைய பேராக மகேஸ்வரின்றது இருக்குது. அதாவது ஒரு பனியான்னு சொல்கிறாங்க, ஆனால் அந்த மாதிரி சொல்லக்கூடாது. ஒரு மதத்தை தாழ்வாக சொல்லணுன்னா பனியான்னு சொல்லுவாங்களாம். இதெல்லாம் இந்த அம்மாவுக்காக நான் கண்டுபிடிச்ச விஷயங்கள். இப்போ அது பனியான்னு சொன்னோம்னா ஒரு மதத்தை பற்றி குறைச்சலாக சொன்னால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி மீனிங் ஆகுது. ஆனால் இந்த அகர்வால்கள் மார்வாரிகள்லாம் அவங்க ஃபுல்லாக பிஸ்னஸ் தானே, கோல்டு அந்த மாதிரி ஒரு இதில் ட்ரெஸ்ஸு மெட்டீரியல்ஸு இந்த மாதிரி ராஜஸ்தானிகள் அந்த மாதிரி அகர்வால்கள் ஆஷுவால்கள் கந்தேல் வாள்கள் கந்து அப்படின்னா அது கந்து வட்டிலாம் கூட சொல்கிறாங்க பார்த்தியா, அந்த மாதிரி விஷயங்களும் வரலாம். இல்லை அந்த கந்து அப்படின்ற இடத்துல இன்னும் அப்படி, அதாவது ஒரு பொருளை ஈட்டிக்கொள்ளுதல் பணத்தை ஈர்த்து கொள்ளுதல் அப்படின்ற மாதிரி தன்னுடைய தலையை ஸ்ட்ராட்டஜிகளால் தொழில் வியாபாரத்தை செய்கின்ற ஒரு தொடர்ந்து ஜென்மமாக அவங்க வாரிசாக செய்யறதுனால அவர்களுக்கென்றே உரிய சில குடும்ப பெயர்கள் மத பெயர்கள் இருக்கின்றன. அந்த மாதிரி அவர்களை மகேஸ்வரி அப்படின்னே அவங்களுடைய இனத்தின் பேரே மகேஸ்வரி என்று சொல்லப்படுகின்றது. ராஜஸ்தான்லாம் ரொம்ப நிறைய அந்த மார்வாரிகள் அந்த மாதிரிலாம் இருப்பாங்க உங்களுக்கு. அதில் இந்த விஷயம் வந்து இருக்குது. மகேஸ்வரி என்ற பெயரை அவங்க பயன்படுத்துகிறாங்க. குஜராத்தில் கூட சமூக நிலைப்பாட்டு குறிக்கிற மாதிரி அவங்களுடைய ரொம்ப கொஞ்சம் குறைஞ்ச சமூக நிலைப்பாட்டுன்ற மாதிரி ஆகிடும். அது பனியான்னு சொல்லக்கூடாது. ஆனால் அந்த மார்வாரிகள் அகர்வால்கள் அப்படின்றதும் வருது. குஜராத் மாநிலத்தில் மேக்வார் அப்படின்னும் ஒரு சமூக மக்கள் இருக்கிறாங்க. அந்த இவங்களில் மகேஸ்வரி என்ற பெயரைத்தான் அவங்க பயன்படுத்துகிறார்கள் அப்படின்றது சொல்கிறாங்க. ஆனால் அந்த பனியாக்கள் கூட இவங்க வந்து சம்மந்தப்படாதவங்க அப்படின்ற மாதிரியும் இருக்குது. பனியாக்கள் மாதிரின்னு சொல்லிவிட்டு பனியான்னு சொல்லக்கூடாதுன்னு சொல்லிவிட்டு, ஆனால் பனியாக்கள் சம்மந்தத்தில் இவங்கெல்லாம் வரமாட்டாங்க. அந்த இவங்கள் தான் மகேஸ்வரி அப்படின்னு சொல்லப்படுது அப்படின்ற ஒரு விஷயங்குது. சிவன் மீதான அவர்களுடைய பக்தியை குறிக்கிறதுக்கும் அந்த பெயரை ஏற்றுக்கிறாங்க. ஆனால் அவங்களுடைய மதத்துக்கான விஷயமாகவே அது வச்சுக்கிறாங்க. அதில் இந்த டாடா பிர்லாலாம் சொல்லுவாங்க பார்த்தீங்களா அவங்களுக்கு, அதில் மகேஸ்வரி என்ற சொல்லை ஒரு ராஜ்புத் வம்சாவளி கூட சொல்கிறாங்க. இது அந்த மாதிரி மதம் பேர் மட்டும் இல்லாமல் ஒரு குறிப்பிட்ட வம்சாவளியினுடைய பெயரே மகேஸ்வரின்னு சொல்கிறாங்க. ஒரு தொழிலதிபரான கே பிர்லாவினுடைய குடும்பம் மகேஸ்வரி சாதியில் தோன்றியதுன்னு சொல்லப்படுகின்றது. பிர்லா வந்து இந்த சமூகத்திற்கான ஒரு பாரம்பரிய கதை அவர்கிட்ட இருக்குது. இப்போ வந்து ராஜஸ்தானில் இருக்கின்ற சத்திரிய வர்ணத்தை சேர்ந்த 72 குழுக்கள் 8ஆம் நூற்றாண்டில் வைசிய வர்ணத்தில் உறுப்பினராக இருப்பதற்கு ஆதரவாக அவங்களுடைய பெயரை இந்த மாதிரி முடிவு செஞ்சுருக்கிறாங்க. மகேஸ்வரி வர்க்கம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மகேஸ்வரன் என்ற சிவனினுடைய மற்றொரு பெயர் மீதான அவர்களினுடைய பக்தியால் இதை வந்து அவங்க அந்த மகேஸ்வரி அந்த சமூகத்தினர் என்றே அந்த குடும்பம் என்றே சொல்லப்படுகின்றது. ஒரு மதத்தினுடைய பேராகவே அவங்க வச்சுருக்கிறாங்க அந்த வணிகத்துறை சம்மந்தப்பட்டவங்க. அது இல்லாமல்
அந்த பிர்லாவினுடைய ராஜ்புத் வம்சாவளியினுடைய பெயராகவே அந்த மகேஸ்வரியை வச்சுருக்குறாங்க. அப்படின்னா நீங்கள் இது வெறும் கோபத்தை தணிக்கின்ற விஷயமா மட்டும் இருக்காது. உங்களுடைய ஒரு பொருளாதார ரீதியாக ஒரு வர்த்தகத்தின் சம்மந்தப்பட்டதாக பிர்லாவினுடைய அவங்களுடைய இதுவே இந்த மகேஸ்வரின்னு வச்சுருக்குறாங்க அப்படின்றது ஒரு விஷயம் இருக்குது. 1923ஆம் ஆண்டில் சிவகரன், ராம்ரதன், தாரக் அவங்க எல்லாம் பதிவு செய்யப்பட்ட ஒரு மாறுபட்ட புராண கதை ஒன்று இருக்குது. அதில் லாரன்ஸ் பாப் போன்ற ஒரு அறிஞரால் குறிப்பிட்டிருக்காங்க இதை பற்றி. சில முனிவர்களாலும் செய்கிற ஒரு விதமான யாகத்தில் ஒரு யாகத்தை அவங்க ஒரு முனிவர்களால் செஞ்ச ஒரு யாகத்தை அதை சீர்குலைக்கிறதுக்காக ஒரு இளவரசனுக்கு 72 ராஜபுத்திரர்கள் சப்போர்ட் பண்ணாங்க. இந்த முனிவர்கள் எல்லாம் கல்லாக மாறும்படி சபிச்சாங்க. அதில் சிவபெருமான் இவங்களை பார்த்து சாபத்திலிருந்து விடுவிச்சு அவங்க வாழ்க்கையை மீட்டெடுத்தார் அப்படின்ற விஷயம் இந்து சம்மந்தப்பட்ட இவங்க தான் அந்த கதையை புராண கதையை ஏற்படுத்தியிருக்காங்க. அது என்னதுன்னா, ஆங்கிலேயர்கள் காலத்திலேயே வர்த்தகத்தில் ராஜஸ்தானில் மார்வாரி அப்போ சமயத்தில் ஆங்கிலேயர் காலத்தில் வர்த்தகத்தில் வருகை அங்கே நிறைய அந்த ராஜஸ்தானில் மார்வாரி மக்களை தங்களுடைய வணிகத்துக்காகவும் புவியியல் அந்த நாடுகளை கைப்பற்ற விஷயத்தை விரிவுபடுத்துறதுக்காக ஊக்குவிச்சாங்க. அப்போ 19ஆம் நூற்றாண்டில் அதனுடைய 19ஆம் நூற்றாண்டுடைய ஸ்டார்டிங் சமயத்தில் தக்கான பீடபூமிக்கு குடிபெயர்ந்த மார்வாரி வணிகர்களில் மகேஸ்வரிகளும் இருந்தார்கள். அதாவது நான் சொல்கிறது அவங்க இனத்தோடு அவங்க சாதி பெயராக அந்த மகேஸ்வரின்னு இருந்திருக்குது. அந்த அந்த குறிப்பிட்ட பிரிவினர் தான் அந்த மார்வாரி வணிகர்களினுடைய மகேஸ்வரிகளும் இருந்தாங்க. அங்கே அபின் அப்படின்னு ஒரு வர்த்தகம் இருந்தது. அது ரொம்ப முக்கியமான ஒன்று. அவர்கள் 1850 சமயத்தில் ஹைதராபாத்துக்கு வங்கி, பேங்க்கு அந்த மாதிரிலாம் விஷயத்துலையும் அவங்க ஈடுபட்டு இருந்தாங்க. அதுக்கு மேலே கடைசி கால நூற்றாண்டுகளில் மும்பையில் பருத்தி வர்த்தகத்தில் துணி இந்த இதுங்கெல்லாம் இந்த ஜர்தோசி ஒர்க்கு இந்த இதுங்க கைவினை மாதிரி உங்களுக்கு பண்ணுறது எம்ப்ராய்டரி அது இதுன்னு வந்தது இல்லைங்களா அந்த பருத்தியிலே உங்களுக்கு. அந்த மும்பையில் பருத்தி வர்த்தகத்தில் ஒரு குறிப்பிடத்தக்க குழுவாக இந்த மகேஸ்வரி குழுவினர்கள் இருந்தாங்க. 20ஆம் நூற்றாண்டில் பிர்லாக்கள் போன்ற சில மகேஸ்வரி குடும்பத்தினுடைய பெயராகவும் அது இருந்திருக்குது, ஒரு சாதி பெயராகவும் அது இருந்திருக்குது. ஆனால் அவங்க எல்லாமே வர்த்தகம் சம்பந்தப்பட்டவர்கள். தங்கள் பாரம்பரிய தொழில்களில் இருந்து திரட்டப்பட்ட செல்வத்தை பயன்படுத்தி முக்கிய தொழிலதிபர்களாக, தொழில் முனைவர்களாக அவங்க மாறினாங்க. அப்போது செல்வத்துக்காகவும் நீங்கள் இதை வணங்கத்து மூலமாக செல்வம், இல்லை நீங்கள் ஒரு தொழில் பண்ணுறீங்க, பிஸ்னஸ் பண்ணுறீங்க, ஒரு சாஃப்ட்வேர் பிஸ்னஸே கூட பண்ணுறீங்க அப்படின்னும்போது அது வர்த்தகமாக அது உங்களுக்கு பயன்படுற விஷயத்துக்கும் அந்த மகேஸ்வரி அவங்கக்கிட்ட இருக்குது. அதே சமயத்தில் உங்களுக்கு ரொம்ப நாள் ஒருத்தர் மேலே கோபம் இருக்குதுனாலும் அந்த கோபத்தை தவிர்ப்பு ஆகிற மாதிரி தவிடுபொடியாகும்படியாக மாதிரியான ஒரு விஷயம் ஒரு 7 நாட்கள் இவர்களை வணங்கி பார்த்தால் நமக்கு அது புரிய வரலாம். பொருளாதார முன்னேற்றமும் நடக்கலாம். உங்களுக்கு கோபத்துக்கு ஆளாக இருக்கின்ற நபர்களை அல்லது சம்பந்தப்பட்ட நிகழ்ச்சியை, அந்த கோபத்தை இனி நீங்கள் விட்டுவிடக்கூடிய மாதிரி ஒரு நிகழ்ச்சி நடக்கலாம். அந்த கோபமே உங்களுக்கு இனிமேல் இல்லாமல் போகும்படி ஒரு விஷயம் நடந்து விடலாம். 7 நாட்கள் இவர்களை இதை போட்டு அதை நான் சொன்ன மந்திரம் டிஸ்கிரிப்ஷனில் போகிறதையும் டெய்லி 7 டைம்ஸ் சொல்லி 7 டேஸ் பண்ணால் இது நடக்கலாம். இப்போ இது மேல்மணியினூர் அங்காள பெருமிஷியால் நம்மளுக்கு அருளப்பட்ட ஒரு கடவுளினுடைய அருளாக இதை நாம் இப்போ பார்க்கலாம். என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணி ஆல் என்ற நோட்டிஃபிகேஷன் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். ரொம்ப ரிக்வெஸ்ட் பண்ணி கேட்டுக்கிறேன். தேங்க்யூ ஆல்.